நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம SRM Institute of Hotel Management and Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் நம்மளுடைய செஃப் கோபிநாத் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு அழகான டெசர்ட் ஐட்டம் செஞ்சு காமிக்க போகிறாரு. ஸோ நான் வாங்க எப்படி செய்யணும், நம்ம எப்படி அதை சாப்பிட போகிறோம் எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே இன்னைக்கு நம்ம செஃப்பை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் செஃப். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? அஃப்கோர்ஸ் நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு டெசர்ட் ஐட்டம் சூப்பராக நம்ம ஏதோ ஃபியூஸ் எல்லாம் பண்ண போகிறோன்னு. என்ன பண்ண போகிறோம்? ஓகே, நீங்கள் பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா பீட் ரோல் கிரம்பிள் ஒன்று பண்ண போகிறோம். பீட் ரோல் கிரம்பிள். ஆமாம். ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து நமக்கு இந்த பீட்ரூட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆமாம். பட் ஆனால் இதில் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம சாப்பிடலாமா? கண்டிப்பாக ஸ்வீட்டாக இருக்குல்ல. ஓகே, அதனாலே சாப்பிட்றலாம். பீட் ரோல் கிரம்பிள் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நெய் தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, உலர் திராட்சை தேவையான அளவு, துருவிய பீட்ரூட் 250 கிராம், ஏலக்காய் தேவையான அளவு, பால் 1 கப், மைதா மாவு 1 கப், சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1 தேக்கரண்டி, ரவை 3 தேக்கரண்டி, பால் பவுடர் 3 தேக்கரண்டி. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் நட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரௌன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கீ போட்டு நட்ஸ் இருக்கிற நட்ஸு, கேஷ்யூ நட்ஸும் ரைசன்ஸும் கீ தாங்க. ஸோ கீயில் நம்ம கேஷ்யூ நட் போட போகிறோம். ஓகே. ஸோ நம்மளுடைய இந்தியன் ஸ்வீட் ரெசிபீஸ்னாவே இந்த நட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்து நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும் இல்லைங்களா? ஆமாம். ஸோ கேஷ்யூ நட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கூட நம்ம திராட்சை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைசன்ஸ் ஆட் பண்ணி அது நல்லா கிராக்லாய் அந்த ஃப்ளேவர் வந்து நட்ஸு நல்லா ப்ரௌன் ஆகும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் வருது பாருங்க, அந்த அரோமா. ஓகே, அந்த ஃப்ளேவர் பேர் தான் நட்டி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? ஆமாம். ஓகே. ஸோ நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறோம்ல. ஆமாம். நல்லா சாண்டி நட்டி ஃப்ளேவர். ஸோ சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு அதே பேனில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இப்போ போட போகிறோம். ஓகே. ஸோ ஒரு பீட்ரூட் இருக்குங்களா செஃப்? ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 250 கிராம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ பீட்ரூட்டோட ரா ஃப்ளேவர் போகிற வரை நம்ம நல்லா சாட்டே பண்ண போகிறோம், நல்லா வதக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸ்வீட் டிஷ்னால கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இல்லை, ஏலக்காய் ஹோல் பாட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஏலக்காய் லைட்டாக கிள்ளி உள்ள ஆட் பண்ணுறோம். அது கூட அப்படியே குக் பண்ணுறோம். ஸோ வந்து இது இந்த வெஜிடபிளோட ரா ஸ்மெல் வந்து நமக்கு அப்படியே எலிமினேட் ஆகிடும். ஆமாம். ஸோ கொஞ்சம் வாட்டர் மாய்ஸ்ட் கண்டென்ட் நல்லா ரா ஃப்ளேவர்லாம் போன உடனே நம்ம கொஞ்சம் மில்க் ஊற்றி அதிலே குக் பண்ண போகிறோம். ஓகே. ஓகேங்களா? ரா மில்க் ஆட் பண்ண போகிறோங்களா? ஆமாம், ரா மில்க் தான். ஆட் பண்ணலாமா? ஸோ மில்க் ஊற்றிருக்கோம். ஸோ மீன்வெல் குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட நேமை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரோல் பண்ண போடுறோம்ல. ஆமாம். ஸோ ரோல் பண்ணலாங்களா? எஸ். ஸோ பீட்ரூட் குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ செஃப் நம்ம வந்து ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், பட் அதுக்கு வந்து இந்த அவுட்டர் லேயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லையா? அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம்? கண்டிப்பாக அதுக்கான அவுட்டர் லேயர் என்னென்னா, நம்ம மைதாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், வேறு ஒன்றுமே போடல. ஓகே. ஓகே. இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும், ஸ்வீட்னஸ் வேணும், குழந்தைகளுக்கு ஹெல்த்தி கான்ஷியஸாக வேணும்னா நம்ம மைதா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மில்லட் ஃப்ளார் ஏதாவது யூஸ் பண்ணலாம், ராகி தின சாமை ஏதாவது யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணா கூட நம்ம கருப்பட்டி எசன்ஸ் போடலாம். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணலாம். ஸோ மீன்வெல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ மீன்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கலர் பீட்ரூட் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிரெப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்குறோம். ஓகே. இது கூட கொஞ்சமாக கீ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிரெப்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, பேன் கேக், கிட்டத்தட்ட ஒரு மினி தோசை மாதிரி ஒன்று ஊற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மைதா வித் வாட்டர், அவ்வளோதான். ஓகே. சில வீட்டில் யாருக்காவது நல்லா ஃப்ளஃபியாக வேணும்னா மைக்ரோ பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர்னா போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு லேல் எடுத்து அப்படியே ஜஸ்ட் ரோல் பண்ணால் போதும். ஓகே. ஸோ செஃப் நம்ம SRM Institute of Hotel Managementலேருந்து வருடம் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நிறைய சாதனைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணிகிட்டே வரோம் இல்லைங்களா? இயர்ஸாக. ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்.
ஓகே, நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுட்டில் நம்ம நியூமரஸ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக பண்ண ரெக்கார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வடையை பார்த்தீங்கன்னா பேசிக்காக டீப் ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க. நம்ம பேக்டு வடை ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ நியூமரஸ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் வடை. ஹெல்த் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புளுக்கு அந்த பேக்டு வடை, ஆயில் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ வடாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேகன் பர்கர்ஸ் இருக்குது. மாக் மீட்டில் பண்ணலாம். மாக் மீட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் ஃப்ளாக்சிடேரியன் சொல்லக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் வெஜிடேரியன் பீப்புளுக்காக அது கூட பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ மீன்வேல் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது கிரெப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கிரெப் இந்த சென்ஸ் இமீடியட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அதான் ஒன்லி மைதா, நம்ம தண்ணி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ மீன்வேல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பர்கரில் பண்ணியிருக்கோம், காட்டி ரோல் பண்ணியிருக்கோம், பேக்டு வடை பண்ணியிருக்கோம், சாட் ஐட்டம்ஸில் பண்ணியிருக்கிறோம், வடாப்பா பண்ணியிருக்கிறோம், பிரியாணிஸ் பண்ணியிருக்கிறோம், மாக் மீட் பிரியாணிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேன்கேக்னு சொல்லக்கூடிய கிரெப்பு நல்லா டெலிஷியஸாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாமா? ஸோ கிரெப் ரெடி ஆயிடுச்சு. அந்த கிரெப்பு பேன்கேக் தான், அதுக்குள்ளே தான் நம்ம பீட்ரூட் அல்வா வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பீட்ரூட் நல்லா குக் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இது கூட நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாமா? சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனால் நல்ல ஒரு கிளேசினஸ், ஷைனிங்னஸ் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே 2 ஏலக்காய் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் போட போகிறோம். ஓகே. ஸோ இதே இது வெஸ்டர்ன் வெர்ஷனில் ட்ரை பண்ணோம், கான்டி வெர்ஷனில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நம்ம ஏலக்காய் பதிலாக சின்னமன் பவுடர் ஆட் பண்ணலாம், நட்மெக் பவுடர் ஆட் பண்ணலாம், ஸ்டார் அனைஸ் பவுடர் ஆட் பண்ணலாம். இது மாதிரி ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணால் அது வந்து ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல் டெசர்ட்ஸ் மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணலாம். அந்த சைடு அப்படியே மூவ் ஆயிடுங்களா? ஆமாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் சேஞ்ச் ஆக, ஸ்பைசஸ் சேஞ்ச் ஆக நேம் ஆஃப் த அவுட்புட் டிஷ்ஷும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ரோலுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு நல்ல டைட்டான ஏஜென்ட் வேணும், அதனால நம்ம ரவை ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ரவை வச்சுருக்கிறோம் அதில், வறுத்த ரவை. ஸோ மாய்ஸ்ட் கண்டென்ட் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். அந்த கிரிப்னஸ் கொடுத்துருங்களா செஃப்? ஆமாம், ஹார்ட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிறதுக்காக, கொஞ்சம் ரிச் ஆகிறதுக்காக கோவா ஆட் பண்ணலாம், மில்க் சாலிட்ஸ் ஆட் பண்ணலாம். நம்மள்ட்ட இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம மில்க் பவுடர் வச்சுருக்கோம். மில்க் பவுடர் ஆட் பண்ணலாங்களா? மில்க் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக ஐ லைக் ஸ்வீட். ஹோப் நீங்களும் ஸ்வீட் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் பிடிக்காதவங்க யார் செஃப்? கண்டிப்பாக, அதனால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாங்களா? கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளேசிங்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அந்த ஷைனிங்னஸ் கொடுக்கும் சுகர் லாஸ்ட் ஆட் பண்ணால். ஸோ பயங்கரமாக சுகர் விரும்பாதவங்க என்ன பண்ணலான்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக நெய் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ நேர்களே, நம்மளுடைய பீட் ரோல் கிரம்பிள் வந்து ரொம்பவே சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் சொல்கிறேன், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் உங்களுடைய அட்மிஷன்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மந்தோட நம்மளுடைய அட்மிஷன்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா செஃப்? ஆமாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட் மந்தில் வந்து மேக்ஸிமம் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடும் இல்லையா? ஆமாம், ஆகஸ்ட் 2 க்ளோஸ் ஆகிடும். ஓகே. ஸோ வீட்டில் இருந்தபடி நம்ம ஆன்லைன்லேயே நம்மளுடைய அட்மிஷன்ஸை பிளாக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இப்போ அல்வா ரெடி ஆச்சு ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்க நட்ஸை உள்ள ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிடலாங்களா? அண்ட் மோர் ஓவர் குக்கீஸ் இருக்கும், பிஸ்கட்ஸ் இருக்கும். ஸோ க்ரம்பிள் சொல்லியிருக்கோம்ல, அந்த க்ரம்பிள் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ க்ரம்பிள் ஆட் பண்ண போகிறப்ப. ஓகே. ஸோ க்ரம்பிள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ செஃப், இது வந்து பேசிக்காக நமக்கு ஸ்டோர்ஸில் கிடைக்கிற குக்கீஸ் தான் இல்லைங்களா? ஆமாம். எனி கைண்ட் ஆஃப் பட்டர் குக்கீஸ், எந்த குக்கீஸாக இருந்தாலும் ஓகே. ஓகே. எனி கைண்ட் ஆஃப் பிஸ்கட்ஸ் இருந்தாலும் ஓகே. ஸோ சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அல்வா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் காம்பனண்ட்டுக்கு ரோலுக்கு போக போகிறோம். ஓகே. போகலாங்களா? போகலாம். பேன்கேக் ரெடியாக இருக்குது, நம்ம கிரெப் ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். எதை ஸ்டஃப் பண்ணுறோம்? நம்மளுடைய பீட்ரூட் ஹல்வா வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸ்டஃப் பண்ணுறோம். ஆமாம். இந்த கிரெப்பை இன்னும் ஃப்ளேவர் பண்ணால் கீழே ஒரு கருப்பட்டியோட எசன்ஸ் ஊற்றி ஸ்டஃப் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பவும் நம்ம பண்ணுற மாதிரி அந்த ஹல்வாவோட ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு
இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயினாக ரோல் பண்ண போகிறோம். ஓகே, இது மாதிரி பர்ஃபெக்டாக ரோல் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பிளேட் பண்ண போகிறோம். பண்ணலாங்களா? பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் மில்க் மேட் மில்க் சாலிட்ஸ் வச்சுருக்கிறோம். ஓகே, அதை பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரம்பிள் போடலாங்களா? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஷ்ஷை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்ரம்பிள். ஓகே, அண்ட் கொஞ்சம் நம்ம ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ சாப் பண்ண ஆல்மண்ட். ஆமாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மில்க் மேட் போட்டிருக்கோம். மில்க் மேட் மேலே நம்ம பீட்ரூட்டை ரோல்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி இருக்கு இல்லைங்களா, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக. ஆமாம். ஓகே, ரோல் க்ரம்பிள் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம ஸ்வீட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செஃப். ஸோ டேஸ்டிங் பார்த்தலாமா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த ரோல் வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? மில்க் மேடோட சாப்பிடணும். ஓகே, கொஞ்சம் மில்க் மேடில் டிப் பண்ணிவிட்டு. ஆமாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த அவுட்டர் லேயர் நம்ம க்ரம்பிள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ரோல் இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணல பட் ஸ்டில் டேஸ்ட் கொடுக்குது எப்படி? ஆமாம், கதகளி எடுதா. அது வந்து உங்களுடைய கைவண்ணம் இல்லையா? ஸோ ஓகே நேயர்களே, மறக்காமல் எல்லாரும் இந்த பீட் ரோல் க்ரம்பிள் வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஓகே நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது நம்ம SRM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until this is bye from Ashika and நம்மளுடைய செஃப் கோபிநாத் அவர்கள். Thank you.